Hi friends, vegetables எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கி வச்சதும் 2 நாளிலே அது பழுத்துரும், அழுகிரும். இல்லைன்னா அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு நிறைய நாள் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காவை 2ஆக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த 2 எண்டையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அழுகாது, பழுத்தும் வீணாகாது. கத்திரிக்காய் நம்ம வாங்கி 2 நாளே அது வாடின மாதிரி ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்க நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில், அதை ஈரம் இல்லாத ஒரு ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. எந்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணிங்களோ அதில் இந்த மாதிரி நிமித்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அழுகி வீணாகாது. அதே மாதிரி இந்த வெங்காயத்து கூட உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. கோவக்காய் ஸ்டோர் பண்ணும்போது அதை ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் திறந்தாப்புலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை மூடி வைக்காதீங்க. மூடி வைக்கும்போது அது உடனே பழுத்துருது, இல்லைன்னா வாடி போயிடுது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணும்போது அழுகின மாதிரியோ பழுத்த மாதிரியோ இருந்ததுன்னா அந்த பச்சை மிளகாவை தூக்கி போட்டுருங்க. பச்சை மிளகாவோட காம்பை எடுத்துட்டு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை பச்சை மிளகாய் ரொம்ப அதிகமாக இருந்து அது 1 month ஆனாலும் கெட்டு போகக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாகவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் அந்த பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணிப்பேன், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.